Meditation today, let us turn to the holy book of Saint Matthew's Gospel and read chapter 23, verses 16 and 17. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்திய 26 23ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? Hallelujah. Hallelujah. Woe unto you. Woe unto you. Ye blind guides. Ye blind guides. ஒரு நிமிஷம் மீடியா கூப்பிச்சு. Woe unto you. Woe unto you, ye blind guides, which say, whosoever shall swear by the temple, it is nothing, but whosoever shall swear by the gold of the temple, he is a debtor. Ye fools and blind, for whether is greater, the gold or the temple that sanctifieth the gold? Hallelujah. Hallelujah. Here we see Lord Jesus Christ is condemning the Pharisees. இங்க நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை கடிந்து கொள்ளுகிறார். This chapter entirely records the condemnation of Jesus, the rebuke of Lord Jesus to the Pharisees. இந்த முழு அதிகாரமும் நாம் படித்து பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களை அவர்களை கடிந்து கொள்ளுதலும் அவர் எச்சரிப்பதும் காரியங்கள் கொண்டுள்ள ஒரு அதிகாரமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. These Pharisees were a group of people. இந்த பரிசேயர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள். Hallelujah. Hallelujah. saying who appeared outwardly righteous. இந்த பரிசேயர்களை குறித்து பார்க்கும்பொழுது அவர்கள் வெளிப்புறத்திலே அவர்கள் ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் போல காணப்படுகிறார்கள். Hallelujah. Hallelujah. But inwardly heart was not right with God. ஆனாலும் உள்ளமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நீதி உள்ளதாக இல்லை. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. Always the position of our heart with the Lord God is the most important thing on earth. நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற வரையிலே நம்முடைய உள்ளங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த உள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If our relationship with God is correct, all other relationships will go smoothly. நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் மற்ற எல்லாரிடத்திலுமே அதே நல்ல உறவில் நாம் வைத்துக் கொள்வோம். Hallelujah. Hallelujah. Because God, the Lord God commands all of us to love our enemies. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Anyway, in the portion of scripture that we read, Lord Jesus is talking about the Pharisees who about their method of swearing. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பரிசேயர்கள் எப்படி அவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதனை குறித்து swearing ஆணையிடுகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். Hallelujah. Hallelujah. And in that time the people were forbidden from swearing using God's name. அந்த காலங்களிலே அவர்கள் ஜனங்களின் மேல் அந்த ஜனங்கள் மேல் சத்தியம் பண்ணுவதற்கு அனுமதி ஜனங்கள் தேவன் பேரில் ஆணை எடுக்கிறது தவிர்க்க
வேண்டும். தவிர்க்க வேண்டும் என்று. அந்த காலத்தில் இருந்த ஒரு காரியம் என்னவென்றால் ஜனங்கள் தேவன் பேரில் சத்தியம் ஆணையிடுகிறதை தவிர்க்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. Hallelujah. Hallelujah. But Lord Jesus, the Jews of that time were used many other situations to 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 steer clear of the main sin and just do something, swear by something which has connection with God. அந்த காலத்தில் யூதர்கள் எல்லாம் தேவன் பேரில் ஆணையிடுவதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பேரில் அந்த காலத்தில் யூதர்கள். இப்போ கேட்கலாமா? அந்த காலத்தில் யூதர்கள் எல்லாம் தேவன் பேரில் ஆணையிட மாட்டாங்க. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக என்று கட்டளை இருந்தது. அல்லேலூயா. அதனால் அவர்கள் தேவனிடம் சம்பந்தப்பட்டது ஒன்றை வைத்து அவர்கள் ஆணையிடுவார்கள் யூதர்கள். அல்லேலூயா. தேவன் பேரை எடுக்க மாட்டார்கள். எருசலேம் தேவாலயம் இப்படி தேவாலயத்தின பொன் இப்படி எதனா எடுத்து அதை வைத்து ஆணையிடுவார்கள். அல்லேலூயா. தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில். அல்லேலூயா. இந்த பழக்க வழக்கத்தை யூதர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், அவர் பரிசேயர்கள் இந்த தேவாலயத்தின் பொன்னின் மேல் அதிகமாக அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவாலயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்தின் மேல் ஆணையிட்டால் அது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அது இங்கே தேவாலயம், when we see about the temple, it refers to our conscience. இந்த தேவாலயம் என்று சொல்லப்படுகிறது, அது நம்முடைய மனசாட்சி அது குறிக்கிறது. Hallelujah. It refers to, and also the conscience is upheld by works of faith. இந்த மனசாட்சி என்று சொல்லப்படுகிறது விசுவாசத்தின் கிரியையினால் அது வர்த்திக்கப்படுகிறது. விசுவாசத்தின் கிரியையினால் அது வர்த்திக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. So we can say the temple refers to the works of faith. அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது விசுவாசத்தினுடைய கிரியை காண்பிக்கிறது. Hallelujah. The works of faith, we can see that is the meditation of the holy word of God. இந்த விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பது. Hallelujah. Secondly, prayer. அடுத்து ஜெபம். Hallelujah. Thirdly, fasting. மூன்றாவதாக உபவாசம். Hallelujah. Hallelujah. These are all works of faith. இதுதான் விசுவாசத்தினுடைய கிரியை. It establishes our conscience. இது நம்முடைய விசுவாசத்தை மனசாட்சியை வர்த்திக்கிறது. Hallelujah. It establishes our நம்முடைய மனசாட்சியை நிலைநிறுத்தும். இது என்னவென்றால் நம்முடைய மனசாட்சியை நிலைநிறுத்துகிறது. Hallelujah. Hallelujah. Lord Jesus Christ, and gold signifies, அந்த பொன் என்று எதை சுட்டி காண்பிக்கிறது என்று சொன்னார், faith. இது விசுவாசத்தை காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. Gold signifies faith. இது விசுவாசம்
பொன் என்று சொல்லப்படும் விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. Hallelujah. The Hallelujah. Pharisees said that the gold of the temple was very more important than the temple itself. இந்த பரிசேயர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவாலயத்தில் பொன் விலையேற பெற்றது, தேவாலயத்தை விட அது சிறந்தது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. But that is not true. ஆனாலும் அது உண்மை அல்ல. Hallelujah. Hallelujah. Because the faith must reveal itself in the works of faith. இந்த விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது கிரியைகளினால் பூர்ணப்படுகிறது. கிரியைகளினால் பூரணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. It matter how we know that faith is there in a person. நாம் எப்படி கண்டுகொள்ளலாம் ஒருவரிடத்திலே விசுவாசம் எப்படி நிலைவரப்படுகிறது என்று? Through his works. அவருடைய கிரியைகளினால் அந்த விசுவாசம் நிலைவரப்படுகிறது. So in other words, Lord Jesus Christ is telling the Pharisees that your works are not enough. மற்றொரு வாக்கியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசேயர்களை பார்த்து இயேசுவானவர் சொன்ன காரியம் உங்களுடைய கிரியைகள் போதுமானதாக அல்ல என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Or else he is telling that your faith has to be shown by works. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு கிரியை மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு என் தேவனுக்கு கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. In the holy epistle of James, யாக்கோபு எழுதின நிருபத்தில் chapter 2 verse 22, 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2:22. ஆமாம். 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. Seest thou how faith wrought with his works, and by works was faith made perfect. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And let us read verse 26. 26ஆம் வசனத்தை வாசிப்போம். For as the body without the spirit is dead, so faith without works is dead also. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. Hallelujah. 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 The same message which Lord Jesus tells over there to the Pharisees, Saint James also writes this message. இதே வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடத்திலே சொன்னார். அதுதான் யாக்கோபு எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. Says faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. The Pharisees had all their belief. It was correct. இந்த பரிசேயர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்பிக்கைகள் எல்லாம் சரியானவைகள் தான் என்று பரிசேயர் சொல்லுகிறார். சரியானவைகள் தான். Hallelujah. Hallelujah. Lord Jesus Christ himself, he goes to a Pharisee's house to have food. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு பரிசேயன் வீட்டிலே விருந்துக்கு அவர் போயிருந்தார். Hallelujah. Hallelujah. If what the Pharisees were teaching was false doctrine, I don't think Lord Jesus Christ would have gone there. இந்த பரிசேயர்கள் தவறான போதனைகள் போதித்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சென்று இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த யோவான் 2வது நிருபத்தை வாசிப்போமானால், இப்படி தவறான போதனைகள் போதிக்கிறவர்களுக்கு நாம் வாழ்த்துதல் சொல்லவும் கூடாது என்று திருவசனம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The Pharisees had all their beliefs as correct.
இந்த பரிசேயர்கள் கொண்டிருந்த எல்லா நம்பிக்கையும் சரிதான். Hallelujah. Hallelujah. But they failed to apply it in their lives. ஆனாலும் அவர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தவறிவிட்டவர்கள். They could preach very well. They could teach very well. அவர்கள் மிகவும் அழகாக பிரசங்கம் பண்ணுவார்கள். அவர்கள் சொல்லியும் போதனையும் தருவார்கள். But they failed to see the true Messiah who Lord Jesus was. ஆனாலும் அவர்கள் உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்பதனை அறிவதற்கு அவர்கள் தவறிவிட்டவர்கள். Hallelujah. Hallelujah. Therefore they became the killers of Christ. அதனால் தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய துணிந்தவர்கள். Hallelujah. Hallelujah. The Pharisees became the killers of Christ. இந்த பரிசேயர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள். Hallelujah. They were again, they said, crucify him, crucify him. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன ஒரு காரியம், இவனை கொலை செய்யும் என்று கத்தினார்கள். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. He died the worst horrible death that a prisoner could die. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கைதி எப்படி சாக வேண்டும் என்பதை அதிகமான கோரமான ஒரு நிலைமையிலே அவர் சிலுவையிலே அவர் காணப்பட்டார். அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள். Due to the jealousy of the Pharisees and the high priests. இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் கொண்ட ஒரு பொறாமையின் காரணமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட்டார். Hallelujah. Hallelujah. And then today also he speaks with us that are we giving room to the works of faith in our life? இந்த நாளிலும் கூட நீங்கள் இந்த விசுவாசத்தினுடைய பாதைக்கு நீங்கள் ஒரு வழியை தருகிறீர்களா என்று, விசுவாசத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களா என்று கேட்கிறார். Hallelujah. Are we giving more importance to the temple? ஆனால் அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் நீங்கள் அந்த ஆலயத்திற்கு முக்கியத்துவம் தருகிறீர்களா என்று கேட்கிறார். Are we giving more importance to the gold? நீங்கள் தேவாலயத்தில் இருக்கிற பொன்னிற்கு முக்கியத்துவம் தருகிறீர்களா என்று கேட்கிறார். Hallelujah. Faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. Hallelujah. You may know that there is one God. உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரே ஒரு தேவன் உண்டு என்று. Saint James says, even the devils they know and tremble. யாக்கோபு இதை பற்றி எழுதும்போது பிசாசுகளும் இந்த தேவனுடைய நாமத்தை கேட்டு தேவன் ஒருவர் பிசாசுகளும் தேவன் ஒருவரே என்ற ஒரு சங்கதியை கேட்டு அந்த பிசாசுகள் நடுங்குகிறது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. But we have to prove our faith by spending more time in prayer. நாம் இந்த விசுவாசத்தை எப்படி நாம் நிரூபிக்கிறது? அதனுடைய ஒரே ஒரு வழி என்னவென்றால் நாம் ஜெபத்தில் அதிக நேரம் நாம் காத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Let us give more importance to the temple of God. நாம் அதிக முக்கியத்துவம் தேவாலயத்திற்கு கொடுக்க வேண்டும். Hallelujah. Let us give more importance to the temple of God and perform the works of faith. நாம் தேவாலயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய விசுவாசத்தினுடைய காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. Reading the holy word more. இந்த கர்த்தருடைய வேத வசனத்தை அதிகமாக நாம் படிக்கும் பொழுது Hallelujah. And spending more time in the feet of the Lord. நாம் அதிக நேரம் தேவனுடைய பாதங்களில் நாம் செலவழிக்க போது, and then surely when Lord Jesus comes we will be taken and raptured with him. நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். Hallelujah. Hallelujah.